அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மறைமுக அமல்கள், அல்லாஹ் மட்டுமே பார்க்கும் நன்மைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். நம் உயிருக்கும் ஈமானுக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அளவற்ற ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் நம்ம அதிகம் ஏமாற்றம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம நல்லவங்க அப்படின்னு மனிதர்கள் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் மறுமையில் அது நம்ம காப்பாற்றுமா? கிடையாது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அமல்கள் மட்டும்தான். அந்த அமல்களில் கூட அல்லாஹ் மிகவும் விரும்பும் அமல், யாருக்கும் தெரியாமல் நம்ம செய்யப்படுற அமல். அல்லாஹ் தாலா குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக கொடுத்தால் அது நல்லது, ஆனால் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறான். மேலும் அல்லாஹ் உங்கள் பாவங்கள் சிலவற்றை மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். இது சூரத்துல் பக்ராவில் 271வது வசனத்தில் இருக்குது. அன்பானவர்களே கவனியுங்க. மறைச்சி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் இன்னும் சிறந்ததுன்னு சான்று தரானே. ஏன் அப்படின்னா, அங்கே புகழ் இல்லை, போட்டி இல்லை, ரியா இல்லை. அங்கே அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மறுமை நாளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மனிதர்களின் இதயத்தை நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. கியாமத்து நாளையில் அல்லாஹ் தன் அர்ஷின் நிழலில் 7 வகையான மனிதர்களுக்கு நிழல் கொடுக்குறான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது சஹீஹுல் புகாரியில் 666வது ஹதீஸாவும் முஸ்லீமில் 1031வது ஹதீஸாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 7 பேரில் கூட ஒருவரை பற்றி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் அவன் கொடுக்கும் தர்மத்தை அவனது வலது கை கொடுப்பதை இடது கை கூட அறியாத அளவுக்கு மறைமுகமாக கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன்தான் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு தர்மம் மறுமையில் அல்லாஹ்வின் நிழலாக மாறுது. பார்த்தீங்களா? அன்பானவர்களை கவனிங்க. மனிதர்கள் பார்க்காத அமல்களை அல்லாஹ் மிகவும் கவனமாக பார்க்குறான். அதனால தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் அமல்களில் மறைமுகமாக செய்யக்கூடியதை நீங்கள் அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் இப்படி தான் இருந்தாங்க. ஒரு சஹாபா என்ன செஞ்சார்? இரவில் ஏழைகளின் வீட்டில் முன்னால் உணவு வச்சுட்டு போயிடுவார். அவர் யார் வைக்கிறாங்கன்னே அவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவார். சாப்பிட்றவங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. அவர் மௌத்தா போன பிறகு தான் தெரியும் அந்த உணவை யார் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? அவர் மனிதர்களுக்காக செய்யவே இல்லை, அவர் அல்லாஹுக்காக செய்தார். மறைமுக அமல்கள்லாம் பெருசாக இருக்கணுங்கிற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் 2 ரக்காய் தொழுது ஒரு கண்ணீர் சிந்தி நம்ம செய்கிற தௌபா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். எவ்வளோதான் நம்ம மனசில் வெறுப்பு இருந்தாலும் அல்லாஹுக்காக ஒருவரை மன்னிக்கிறோமில்ல, அதுவும் தான். பெற்றோர் தூங்கும்போது நம்ம அவங்களுக்காக நம்ம செய்கிற ஒரு துவா இருக்குது பார்த்தீங்களா, இவையெல்லாம் தான். இதெல்லாம் என்ன உலகத்தில் ஒரு பெரிய மதிப்பாக இருக்க போகுது அப்படின்னு மனசுக்கு தோணலாம். இதில் உலகத்தில் மதிப்பில்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் மீசானில் இவைகளே கனமாக இருக்கும். அன்பானவர்களே, ரியா என்ற நோய் நம்மை அழிச்சிடும் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. நான் உங்களுக்காக அதிகம் பயப்படுவது சிறிய ஷிர்க்குங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அது என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுதான் ரியா அப்படின்னு. இது அஹ்மதில் 23630வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறைமுக அமல்கள் நம்முடைய ஈமானுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு. நம்ம ரோட்டில் போகிறோம், அங்கே வழியில் ஒரு கல்லோ முள்ளோ ஏதோ ஒரு தடையாக கிடக்கு. ஆனால் அதை நம்ம தூக்கி ஓரமாக போட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா,
அது மறைமுக அமல், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இதுதான் அல்லாஹ்கிட்ட நம்ம பெரிய கூலியை பெற்றுத்தரோம். அதே மாதிரி நம்ம காலையில் தூங்கி எழுந்துரு, நம்ம தூங்கி எந்திரிச்சதுலேருந்தே நம்ம போய் பாத்ரூம் போகிறோம், திரும்பி வரோம், நம்ம குளிக்கிறோம், சாப்பிட்றதுலேருந்து நம்ம வெளியில் போயிட்டு திரும்பி வந்து அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் நம்ம நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா, துவா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மனசால் சொல்லுவோம், வாயில் நம்ம வேகமாக சொல்ல போகிறதில்ல, நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லிப்போம். சொல்லிட்டு தான் வெளியில் போவோம் வருவோம். அதெல்லாம் தான் மிகப்பெரிய நன்மையாக நமக்கு மறுமையில் பெற்றுத்தரும். யா அல்லாஹ், எங்கள் அமல்களை தூய்மையாக்கு, ரியாவிலிருந்து எங்களை காப்பாற்று. நீங்கள் இந்த ரமலானில் ஒரு அமலை மட்டும் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டுமே அறிந்த ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த உலகம் அறியவே வேணாம், மனிதர்கள் பாராட்டவே வேணாம், மனிதர்கள் மறந்துடுவாங்க. அல்லாஹ் ஒருபோதும் மறக்க மாட்டான். உன்னை மட்டுமே நோக்கி மறைமுகமாக நன்மை செய்யும் உன் நேசமான அடியார்கள் எங்களையும் சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.